தீபாவளிக்கு தண்ணி அடிக்கிற கையா நீங்க அப்படின்னா இந்த காணொலி கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுந்தரா நாராயணசாமி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் தீபாவளி ஒரு மாற்றத்தை செய்வோமா, அதாவது மது இல்லாத தீபாவளி கொண்டாடலாமா அப்படின்னு நான் ப்ரொபோஸ் பண்ணனா எத்தனை பேர் இந்த பாட்டு எனக்கு டெடிகேட் பண்ணீங்கன்னு தெரியல. என்ன பாட்டுன்னு கேட்கலாமா? மது அருந்தாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மது இல்லாத தீபாவளி தான் சிறப்பா இருக்கும். என்னது தண்ணி அடிக்காத தீபாவளியா? என்ன சொல்றீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர், ஒரு சின்ன நிறைவுறுத்தல். ரோட் டிரான்ஸ்போர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 போக்குவரத்து சட்டத்தின் கீழே நீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணீங்கன்னா, அதாவது மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டினீங்கன்னா அது ஒரு குற்ற செயலாகும். தீபாவளி சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சந்தோஷமா வீட்டுல தீபாவளி கொண்டாடத்தை விட்டுட்டு காவல் நிலையத்துக்கு நடையா நடந்துகிட்டு இருப்பாங்க இந்த ஒரு குற்றச்செயலால. அதனால ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்க தீபாவளிக்கு மது அருந்துபவராக இருந்தால் தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனத்தை செலுத்தாதீங்க. அப்படி நீங்க மது அருந்தி இருந்தால் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்க யார் மது அருந்தாமல் இருக்கின்றார்களோ அவங்கள வாகனத்தை செலுத்த சொல்லுங்க. உங்கள் பேர்ல ஒரு குற்றச்செயல் பதிவாயிருச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கும். சோ ப்ளீஸ் ரிமெம்பர், நோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மது அருந்தி விட்டு வாகனத்தை செலுத்தாதீர்கள். ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது, மறந்துடாதீங்க. செயல்படுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.